நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எகிப்துக்கு போகாமல். ஆமேன். ஈசாக்கு தான் தங்கியிருந்த தேசத்தில் கடுமையான பஞ்சம் நிலவிய போது அண்டை நாடாகிய எகிப்துக்கு போய் பிழைக்க எண்ணி இருந்தான். ஆனால் எகிப்துக்கு ஈசாக்குக்கு போகாத போவதை தேவன் விரும்பவில்லை. நீ எகிப்துக்கு போகாதே, இங்கேயே தங்கியிரு என்றார். அப்படியே கீழ்ப்படிந்தான் ஈசாக்கு. ஆனால் இங்கு மழை இல்லை, பயிர் செய்ய இயலாது, தேசம் வறண்ட பூமியாக இருக்கிறது. எதை சாப்பிடுவது, எப்படி வாழ்வது என்ற பல கேள்விகள் உண்டாயிருக்கலாம் ஈசாக்குக்கு. ஆனாலும் அண்டை நாடாகிய எகிப்துக்கு போகவில்லை ஈசாக்கு. தேவனின் சித்தப்படி கீழ்ப்படிந்து அப்படி நடந்தான். இப்படிப்பட்ட கடுமையான பஞ்ச காலத்திலும் தேவன் சொன்னபடி ஈசாக்கு விதைத்தான். சிறிய பலன்களை அல்ல, 100 மடங்காக பலன் பெற்றான் ஈசாக்கு. ஆசீர்வதிக்கப்பட்டான். வறண்ட சூழ்நிலையை தேவன் ஈசாக்குக்கு சாதகமாக மாற்றி ஆசீர்வதித்தார். மற்றும் இஸ்ரேல் தேசத்திலோ கடுமையான பஞ்சம், மழையே இல்லை. அந்த சமயத்தில் வாழ்ந்து வந்த எலியா தீர்க்கதரிசியை அனுதினமும் குறைவின்றி காகத்தை கொண்டே போஷித்தார் தேவன். நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவனை சார்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அவசியம். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின் பகுதியில் இயேசு மலை பிரசங்க அந்த முடிவின் நேரத்தில் ஆவிக்குரிய ஆகாரத்தை முடித்துவிட்டு சரீரப்பிரகாரமான ஆகாரம் வழங்க விரும்பினார். அந்த வனாந்தரமான மலைப்பகுதியில் ஒரு சிறிய மீனோ அப்பமோ கிடைக்காத இடத்தில் இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்தார். அங்கே கூடி வந்த புருஷர்கள் மட்டும் 5000 பேரையும், மனைவி, மக்கள், வாலிப சகோதர சகோதரிகள், இப்படி 20,000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்களை போஷித்தார். வறட்சியான பாலைவனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை தேவனை நோக்கி ஜெபித்து வாழ்க்கையை நடத்துங்கள். பூத்து குலுங்கும் செல்வ செழிப்பாக தேவன் மாற்றுவார். ஆமேன். காட் பிளஸ் யூ.